மதுரை ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் வெண்ணி என்பவர் ராணுவ வீரர் ஒருவரை காலால் எட்டி உதைத்து விரட்டிய காட்சிகள் வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை ரயில் நிலையத்தில் பொதிகை ரயிலில் பயணம் செய்த பயணியை தாக்கியதாக டிக்கெட் பரிசோதகர் பென்னிக் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்த முருகன் என்பவர் ராணுவத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு தென்காசியிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில்ல பொது பெட்டியில் பயணம் செய்துள்ளார். பயணத்தின் போது டிக்கெட் பரிசோதகர் முருகனிடம் அதாவது பென்னிக் என்பவர் அந்த பயணி முருகனிடம் டிக்கெட் கேட்டதாகவும் அவரிடம் டிக்கெட் இல்லாததால் அபராதம் செலுத்த அவர் கூறியதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது அவர் டிக்கெட் புக் செய்த நிலையில அவருக்கு வெயிட்டிங் லிஸ்டில் இருந்ததாக அந்த ராணுவ வீரர் முருகன் தெரிவித்திருந்த நிலையில் டிக்கெட் பரிசோதகருக்கும் பயணி முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில மதுரை ரயில் நிலையத்துக்கு சுமார் 10 மணி அளவில் வந்தடைந்த போது முருகனை ரயிலில் இருந்து இறக்கி விடுவதற்கு டிக்கெட் பரிசோதகர் இறக்கிவிட முயன்றிருக்கிறார். அப்போது இருவருக்கிடையே அதாவது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டிருந்திருக்கிறது. இதை அதாவது அங்கு இருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களையும் பதிவேற்றம் செய்தனர். இந்த வீடியோ காட்சிகளானது வேகமாக பரவியிருந்த நிலையில டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்திருந்ததால விதிமுறைகளின்படி அவருக்கு அபராதம் விதித்திருக்கலாம். ஆனால் பயணியிடம் வன்முறையாக ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில அவர் மீது, அதாவது டிக்கெட் பரிசோதகர் பென்னிக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோரிக்கைகள் வலுத்திருந்த நிலையில தற்போது அவரை சஸ்பெண்ட் செய்து மதுரை, அதாவது தென் மாவட்ட ரயில்வே நிர்வாகமானது உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அவர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.